இந்த தாவேக்கால யாருக்குமே எங்கேயுமே இடம் கொடுக்கல, அந்த கட்சியிலேருந்து அனுப்பி விட்டுறவங்கள தான் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான இப்போ ஒரு கிரிட்டிசிசம் போயிட்டுருக்கு. அப்போது நாஞ்சில் சம்பத் அவர்களும் இப்போ அவருக்கு எந்த ஒரு பிளேஸுமே இல்லை, எந்த ஒரு கட்சியிலையுமே. ஸோ அப்பேற்பட்டவங்கள தான் வந்து தாவேக்கால இணைக்கிறாங்களா சார்? எம்ஜிஆர் அவர்கள் கரம் பிடித்து 1977ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியிலே ஒரு சின்னஞ்சிறியவனாக களத்தில் போட்டியிட்ட செங்கோட்டையனார் 8 முறை சட்டமன்ற உறுப்பினர். இப்போ செங்கோட்டையன் அவர்களாகட்டும் சரி, நாஞ்சில் சம்பத் அவர்களாகட்டும் சரி, அவங்களுக்குலாம் வந்து நிறைய அரசியல் அனுபவங்கள் இருக்கு. அப்படி இருக்கிறவங்கள வந்து அவங்க கட்சியிலேருந்தே இவ்வளோ வந்து ஒரு பழமை வாய்ந்த கட்சிகள் அவங்களே வந்து அனுப்பிவிடும்போது தாவேக்கா அவங்கள வந்து இணைச்சிருக்கு, இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்கான வேற என்ன உள்நோக்கம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழர் தாயகத்திற்காக தன்னலம் மாறாமல் தன் வாழ்வையே அர்ப்பணித்த தலைவர்கள் தான் செங்கோட்டையனாரும் நாஞ்சில் சம்பத். ஆனால் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தன் நளினத்தால் நாட்டையே வளைத்து போட்டவர். திராவிட இயக்கம் என்று சொல்லுகிற சங்கி இயக்கமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவரை புறக்கணிக்கிறது. அப்படி புறக்கணிக்கப்படுகிற போது அவர் செய்வதறியாது திகைத்து நின்ற நேரத்தில் தான் இப்போ இந்த செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் அப்படின்றவங்கலாம் உள்ள வரும்பொழுது அப்போ தாவேக்கால இருக்கிறவங்க ஆல்ரெடி இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வேல்யூஸ் வந்து கம்மியாகப்படும்? யாருக்கு அரசியல் ஞானம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? தளபதி தலைவர் விஜய்க்கு இருக்குன்னு சொல்றேன். ஏன் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? இப்போது நாளைக்கு இந்த புதுச்சேரியில் சில பேர், அதாவது ஒரு 2000 பேருக்கு மேலே மக்களை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவர் எந்த அளவுக்கு போய் மக்களை போய் பார்த்து பேசி அவங்ககிட்டேருந்தெல்லாம் இந்த ஓட்டு வாங்க முடியும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சென்னையிலே பாதி அமைப்பு கூட இல்லாத ஒரு பகுதி தான் பாண்டிச்சேரி. அங்கே நாளைய தினம் 5000 பேர் திரள இருக்கிறார்கள். ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே 5000 பேர். குழந்தைகளுக்கும், குழந்தை பெற்றவர்களுக்கும், நோயாளிகளுக்கும், முதியவர்களுக்கும் அங்கு இடமில்லை. கர்ப்பிணி பெண்களுக்கும் இடமில்லை. ரொம்ப தெளிவாக நாளைய தினம் நடக்க இருக்கிற அடக்குமுறைகளுக்கு இடையிலே நடைபெறுகிற மாபெரும் சார். இப்போ வடிவேலு அவர்களாகட்டும் சரி, அவங்க இருக்காங்களா இல்லையா? எங்க ஊர்ல ஒரு 2-3 வடிவேல் இருக்கான். எந்த வடிவேலு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த வடிவேலு சொல்றேன் அப்படின்னு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற கோட்பாடு தமிழர்களுடைய கோட்பாடு. இந்த தை பிறந்ததுக்கு பிறகு இவங்கெல்லாம் எங்க போய் நிற்க போறாங்கன்னு நாங்கள் பார்க்கத்தான் இருக்கோம். ஒரே ஒரு செய்தி சொல்றேன். இன்னைக்கு ரோட் ஷோவிற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. தேர்தல் நேரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ரோட்ல தான் போகிறார். பாண்டிச்சேரி மாநிலம் எழுதி வைக்கப்பட்டது. நாளைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்பதற்காகத்தான் தலைவர் விஜயே பாண்டிச்சேரிக்கு போறார். தெரியுமா அது உங்களுக்கு? ஃபைன் சார், அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். SIR ஆகட்டும் சரி, திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும் சரி, தாவேகா தலைவர் விஜய் அவரோட ஸ்டாண்ட் என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. ஓகே, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. 4000 கோடி செலவழிச்சாங்களா சாலைக்கு, இந்த இதுக்கு சாக்கடைக்கு. நான் வந்த பாடு எனக்கு தான் தெரியும் சாக்கடையில். அப்புறம் எப்படி நான் நல்லா இருக்க முடியும்? மழை இப்போ தான் நின்றுடுச்சு. சாக்கடை இன்னும் நிற்கலை, சாக்கடை நிற்கல, அடைச்சிக்கிட்டு கிடக்கு. அது ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த தாவேக்கால யாருக்குமே எங்கேயுமே இடம் கொடுக்கல, அந்த கட்சியிலேருந்து அனுப்பி விட்டுறவங்கள தான் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான இப்போ ஒரு கிரிட்டிசிசம் போயிட்டுருக்கு. லைக் இப்போ செங்கோட்டையன் அவர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுகலேருந்து அவருக்கு எந்த ஒரு பிளேஸுமே இல்லாமல் அவரை வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. அப்போது நாஞ்சில் சம்பத் அவர்களும் இப்போ அவருக்கு எந்த ஒரு பிளேஸுமே இல்லை, எந்த ஒரு கட்சியிலையுமே. ஸோ அப்பேற்பட்டவங்கள தான் வந்து தாவேக்கால இணைக்கிறாங்களா சார்? அரசியல் ஆளுமைகள் அனாதைகளாக்கப்படுகிற போது தாலாட்டு பாடி அரவணைத்து தங்களுக்கும் ஒரு தொட்டில் உண்டு தூங்குவதற்கு என்பதைப் போல ஆண்டாண்டு காலமாக ஒரு இயக்கத்தை அல்லது ஒரு தலைவனை நம்பி உழைத்து அதை பேரியக்கமாக வளர்த்துவிட்டு இடையில் வந்தவர்கள் தள்ளிவிடுகிற போது
ஆற்றனா துயரங்கள் இதயத்தை ஆட்படுத்துகிறது. அப்படித்தான் செங்கோட்டையனார் அவர்கள். புரட்சி தலைவர், என் தலைவனை உருவாக்கிய மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கரம் பிடித்து 1977ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியிலே ஒரு சின்னஞ்சிறியவனாக களத்தில் போட்டியிட்ட செங்கோட்டையனார் 8 முறை சட்டமன்ற உறுப்பினர், எவராலும் அசைத்து பார்க்க முடியாத வலுமையான கோபிச்செட்டிப்பாளையத்தை உருவாக்கியவர். அவர் அனாதை என்று சொல்லுவதை விட அறிவாற்றல் மிகுந்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிற போது ஒரு அறிவாற்றல் இயக்கத்தோடு தான் பயணிக்க முடியும். இப்போ செங்கோட்டையன் அவர்களாகட்டும் சரி, நாஞ்சில் சம்பத் அவர்களாகட்டும் சரி, அவங்களுக்குலாம் வந்து நிறைய அரசியல் அனுபவங்கள் இருக்கு. அப்படி இருக்கிறவங்கள வந்து அவங்க கட்சியிலேருந்தே இவ்வளோ வந்து ஒரு பழமை வாய்ந்த கட்சிகள் அவங்களே வந்து அனுப்பிவிடும்பொழுது தாவேகா அவங்கள வந்து இணைச்சிருக்கு, இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்கான வேற என்ன உள்நோக்கம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த உள்நோக்கமும் இல்லை. தமிழர் தாயகத்திற்காக தன்னலம் மாறாமல் தன் வாழ்வையே அர்ப்பணித்த தலைவர்கள் தான் செங்கோட்டையனாரும் நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஆனால் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தன் நளினத்தால் நாட்டையே வளைத்து போட்டவர். அவர் பேசாத இதிகாசங்கள் இல்லை, அவர் பேசாத புராணங்கள் இல்லை. அவரும் இப்ப கொஞ்ச நாள் வந்து இந்த அரசியல்ல இருந்து கொஞ்சம் விலகிதானே சார் இருந்தாரு. படத்துலலாம் கூட அரசியலில் இருந்து யாரும் விலக முடியாது, அரசியல் யாரையும் விலக்கி வைக்கவும் கூடாது. அவர் ஒரு திராவிட இயக்க பேச்சாளராக தமிழ்நாட்டு வீதிகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக வலம் வந்தவர். திராவிட இயக்கம் என்று சொல்லுகிற சங்கி இயக்கமாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை புறக்கணிக்கிறது. அப்படி புறக்கணிக்கப்படுகிற போது அவர் செய்வதறியாது திகைத்து நின்ற நேரத்தில்தான், வாருங்கள் வாகை மலர் சூடுகிற பட்டொளி வீசி பறக்கிற யானை குடி உங்களை வரவேற்கிறது என்பதைப் போல நாஞ்சில் சம்பத் அவர்களையும் செங்கோட்டையனாரையும் வரவழைத்தது. வந்தார்கள், அரவணைத்தார்கள். இன்றைக்கு அவர்கள் அடைந்திருக்கிற இன்பங்களுக்கு, அவர்கள் அடைந்திருக்கிற மகிழ்ச்சிகளுக்கு அளவே இல்லாமல் களத்தை தனதாக்கி கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் தமிழக வெற்றி கழகத்தை தனியொரு பாணியாக நின்று வெல்ல வேண்டும் தமிழ்நாட்டு வீதிகளில் என்பதை உள்வாங்கி கொண்ட அந்த இருவரும் தலைவர்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் வலம் வரத் தொடங்கியிருக்கிறார்கள். ஆக தமிழக வெற்றி கழகம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இந்த 2 பேரும் தலைவர்கள் நுழைந்தவுடன் அந்த தொண்டர்களுடைய ஆரவாரமும் மகிழ்ச்சியும் 1000 மடங்கு கூடியிருக்கிறது. தாவேகா அப்படின்னு அவங்கள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வலுவான ஒரு அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க, எங்கள் கட்சியிலையும் அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு தாவேகாவுக்கு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படின்னும் போது தான் இப்போ இந்த செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் அப்படின்றவங்கெல்லாம் உள்ளே வரும் பொழுது, அப்போது தாவேகாவில் இருக்கிறவங்க ஆல்ரெடி இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வேல்யூஸ் வந்து கம்மியாகப்படும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மாபெரும் பழுத்த அரசியல்வாதியைப் போலதான் ஒரு பண்பட்ட தலைவராக தலைவர் விஜய் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பண்படலைன்னா இது போன்ற மேன்மை மக்களை உள்ளே இழுத்து விட முடியாது. ஒரு அரசியல் ஞானம் அவரிடத்தில் இருக்கிற காரணத்தால் தான் இந்த ஆளுமைகளை அவர் அரவணைத்து செல்கிறார். யாருக்கு அரசியல் ஞானம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? தலைவர் விஜய்க்கு இருக்குன்னு சொல்றேன். ஏன் உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? ஆளுமை நிறைந்த நடிகராக எப்படி தமிழ்நாட்டு வீதிகளில் வலம் வந்தாரோ அதை போல ஆளுமை ஒரு அரசியல் தலைவராகவும் தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு வலம் வரத் தொடங்கியிருப்பதின் சான்றுதான் இந்த மாபெரும் 2 அரசியல் புரட்சிகளை மேற்கொண்ட செங்கோட்டையனாரையும் நாஞ்சில் சம்பத்தையும் தன்மையப்படுத்தி கொண்டது. எண்ணற்றவர்கள் காத்திருக்கிறார்கள் தெரியுமா அது உங்களுக்கு? விரைவில் மிகப்பெரிய ஆளுமைகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். 9ஆம் தேதி நாளைக்கு இந்நேரமெல்லாம் பாண்டிச்சேரி மாநிலம் ஒரு மாபெரும் வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாளைக்கு இந்த புதுச்சேரியில் சில பேர், அதாவது ஒரு 2000 பேருக்கு மேலே மக்களை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், இவர் எந்த அளவுக்கு போய் மக்களை போய் பார்த்து பேசி அவங்ககிட்டேருந்தெல்லாம் இந்த ஓட்டு வாங்க முடியும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க சார்? 2000 பேர் தான் ஒரு இடத்துலேருந்து வர வைக்க முடியும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மீட்டிங்காக இருக்கும்னு நம்ம நம்பலாம்? பாண்டிச்சேரியை பொறுத்தவரை ஒரு சிறிய மாநிலம், தமிழ்நாட்டு வீதிகளில் இருக்கிற ஒரு
இன்னும் சொல்லப்போனால் ஒரு சென்னையிலே பாதி அமைப்பு கூட இல்லாத ஒரு பகுதி தான் பாண்டிச்சேரி. அங்கே நாளைய தினம் 5000 பேர் திரள இருக்கிறார்கள் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு. அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே 5000 பேர். அப்பாவி மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனுமதி இல்லை. குழந்தைகளுக்கும் குழந்தை பெற்றவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் அங்கு இடமில்லை. கர்ப்பிணி பெண்களுக்கும் இடமில்லை. ரொம்ப தெளிவாக நாளைய தினம் நடக்க இருக்கிற அடக்குமுறைகளுக்கு இடையிலே நடைபெறுகிற மாபெரும் பொதுக்கூட்டம். பாண்டிச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை 5000 பேர் திரளுகிறார்கள் என்றால் பாண்டிச்சேரியை அடுத்து ஆட்சி அமைக்கப் போவதே தமிழக வெற்றி கழகம்தான் என்பதை தீர்மானிக்க நாளைக்கு ஒரு மாநாடு. அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அதுவும் QR கோடோடு தான் உள்ளே நுழைய முடியும். தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வந்துவிடக்கூடாது என்பதிலே பாண்டிச்சேரி மாநிலம் உத்தரவிட்டிருக்கிற நேரத்தில் சார் இது வந்து இப்போ மக்கள் பிரதிநிதி, மக்களை போய் சந்திக்கணும், இதுதான் வந்து ஒரு தலைவரோட ஃபர்ஸ்ட் ஒரு அஜெண்டாவா, ஃபர்ஸ்ட் ஒரு வேலையா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களே வந்து மக்களை, இந்த குறிப்பிட்ட மக்கள் இவங்களாம் வந்து ஒரு QR கோடு இருந்தாதான் இந்த தலைவரை போய் பார்க்க முடியும் அப்படின்னு இப்போவே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, நான் வருங்காலத்தில் எப்படி சார் இது வந்து பார்க்க முடியும்? அதை தீர்மானித்தது அரசு தானே. முதல்ல சாலையில் மக்களை சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி ரத்து என்பதை ஆணித்தரமாக சொன்னது பாண்டிச்சேரி. ஆமாம் சார், அது ரோட் ஷோ பண்ணி தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு என்ன மாதிரியான ஒரு இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் இப்போ ரோட் ஷோவுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கல. தேர்தல் நேரத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் ரோட் ஷோ கொடுக்க போறீங்கிறத நாங்கள் கேள்வியாக வைக்க விரும்புகிறோம். நான் கேட்குறேன், அப்போ தேர்தல் நேரத்தில் ரோட்டில் போகாமல் என்ன பறந்து போய் விழுந்து மக்கள்கிட்ட ஓட்டு சார்? இதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரியான இது 75 வருஷமா எங்கேயும் இவங்களும் ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெரிய மாநாடுகள், பேரணிகள் இங்கே நடக்கலையா, இல்லை மக்களை போய் சந்திக்கலையா? ஆனால் இந்த மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் எங்கேயுமே நடந்தது இல்லை. என்ன கொடூரமான சம்பவம்? இவங்கெல்லாம் மாநாடு நடத்தி போய் என்ன ஆட்சி நடத்தி என்ன நாட்டை கிழிச்சு சார். இப்போ வடிவேலு அவர்களாகட்டும் சரி, இல்லை நிறைய பேர் அதிமுக சார்பாகவும் திமுக சார்பாகவும், அதாவது இந்த சினிமாவில் நடிக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து இந்த இவங்களுக்காக பேசுறவங்க இருக்காங்களா இல்லையா? எங்கள் ஊரில் ஒரு 2-3 வடிவேல் இருக்கான். எந்த வடிவேல சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்லை, மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த வடிவேலு சொல்கிறேன் அப்படின்னுட்டுன்னு. இல்லை, எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன். சார், காமெடி நடிகர் வடிவேலு அவர்கள், அவர் வந்து இங்கே இன்னும் தமிழ்நாட்டை புரட்டி போட போறாரா? கிழிச்சு திமுக வந்து பேசுறதுக்காக அவர் வந்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அவர் பேசி கிட்டத்தட்ட 15 வருஷம் வனவாசம் போய் கிடக்கிற ஒரு மனுஷனை கூட்டியாந்து திருப்பி இன்னும் ஒரு 15 வருஷம் வனவாசம் போக வைக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி. வேற என்ன சொல்கிறீங்க? அவரெல்லாம் வந்து இங்கே அப்படியே தமிழ்நாட்டை புரட்டி போடணும். நீ நடிகன், அவ்வளோதான். நீ ஒரு சிரிப்பு நடிகன், மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு நடிகன். அப்போ அவங்களும் தான் இப்போ வந்து சிங்கமுத்து அவங்க கூட தான் சார் அதிமுகக்காக இதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணி இல்லை, அவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டான்னு நீங்கள் இந்த கேள்வியை வைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த நடிகரும் நடிகைகளும் வந்து தமிழ்நாட்டு அரசியல் தளத்தை புரட்டி போடுகிற அளவிற்கு இவங்கெல்லாம் வாடகை வியாபாரிகள். காசு கொடுத்தா வந்து பேசுவாங்க. கொள்கை ஏதாவது இருக்கா அவங்களுக்கு? இல்லை வடிவேலுக்கு ஏதாவது கொள்கை கோட்பாடுகள் இருக்கா சொல்லுங்கள். இல்லை வடிவேலு வந்து எங்காவது எதுக்காக குரல் கொடுத்து நீங்கள் பார்த்ததுண்டா? ஒன்றுத்துக்காகும் ஆணவ படுகொலைகள் நடக்குது, அதை பற்றி பேசியிருப்பார். அவருக்கு தெரியுமா ஆணவ படுகொலைன்னா? அவருக்கு என்னன்னே தெரியாது. மழைநீர் கலந்தாங்க, தண்ணீர் நீர் தேக்கத்துட்டோன்னா அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதெல்லாம் மக்களிடத்தில் போய் ஓட்டு கேட்க வர்றாருன்னா நல்லது. இறக்குமதி செய்யப்படுகிற நடிகர் நடிகைகள்லாம் எங்கே போகிறாங்க இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகுங்கிறத பார்க்கத்தானே. ஃபைன் சார், அது பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த விஷயத்துக்கு வரும்பொழுது எல்லா செலிப்ரிட்டிஸும் தான் வராங்க, இந்த மாதிரி ரோட் ஷோலாம் நடத்துகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கல. தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் தனிச்சட்டம் உருவாக்கி இருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? 2 மாநில அரசும் கூட்டி சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. எப்படியும் வந்துவிடக்கூடாது விஜய் என்பதிலே இவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அயோக்கியத்தனமான அரசுகள் நடத்துகிற இந்த 2 மாநிலத்திலையும் தூக்கி எறியப்படுகிற நாள் வெகு விரைவில் காத்திருக்கிறது. பொறுத்திருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற கோட்பாடு தமிழர்களுடைய கோட்பாடு. இந்த தை பிறந்ததுக்கு பிறகு இவங்கெல்லாம் எங்கே போய் நிற்க போகிறாங்கன்னு நாங்கள் பார்க்கத்தான் இருக்கோம். ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், இன்றைக்கி ரோட் ஷோவிற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை. தேர்தல் நேரத்தில் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ரோட்டில் தான் போகிறார். அன்னைக்கு தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலில் எடுக்கும். எல்லாருக்கும் ஒரு சட்டம் தானே. அன்னைக்கு நீங்கள்லாம் எந்த சாலையில் பயணிக்கிறீங்களோ அதே சாலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாகனம் முன்னால் போகும். அப்போ நீங்கள் தடுத்து பார்ப்பீங்களா? இப்போ தடுக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது என்பதற்காக ஆடுகிறீர்கள், ஆட்டம் போடுகிறீர்கள், ஆணவத்தோடு நடந்து கொள்கிறீர்கள், அதிகார திமிரோடு நடக்கிறீர்கள். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் வெகு விரைவில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். பாண்டிச்சேரி மாநிலம் எழுதி வைக்கப்பட்டது. நாளைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்பதற்காகத்தான்
தலைவர் விஜயே பாண்டிச்சேரிக்கு போறாரு, தெரியுமா அது உங்களுக்கு? ஃபைன் சார், அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். எஸ்ஐஆர் ஆகட்டும் சரி, திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும் சரி, தாவேகா தலைவர் விஜய் அவரோட ஸ்டாண்ட் என்ன? பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பேசணும்? கார்த்திகை தீபம் ஏற்றுனா தான் நாட்டில் மது ஆலைகள் ஒழிக்கப்படுமா? கார்த்திகை தீபம் ஏற்றிட்டா இங்கே இருக்கிற யாரும் ஏழையிலேருந்து வசதிக்கு இது வந்து ஒரு பதில் இல்லை. இல்லை, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அங்கே தீபம் இப்போ திருவண்ணாமலையில் பெரிய கொப்பரையில் நெய்யெல்லாம் ஊற்றி டன் கணக்கில் டின்னு ஊற்றுறாங்க. அந்த தீபம் எரிகிறதுனால இங்கே மக்களுக்கு ஒளி வெளிச்சம் ஏற்படுகிறதா? சார் இப்போ இது வந்து சாதிய தீண்டாமை ஒழிக்கப்படுகிறதா? இதுக்கு இது பதில் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம். இல்ல, இது ஒரு மதம் சார்ந்த விஷயம், மத நம்பிக்கை சார்ந்த விஷயம். முதல்ல தப்பா கேட்குறீங்க கேள்வியை. தமிழர்களுக்கு மதம் ஏது? தமிழர்கள் அவர்கள் எப்படி இந்துக்களாக வர முடியும்? முருகன் என்ன இந்து கடவுளா? அனுமார் அந்த இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. யானை தலையை கொண்டாந்து மனுஷ உருவத்தில் வச்சு அதுக்கு ஒரு கடவுள்னு சொல்லுவீங்க. குரங்கு தலையை கொண்டாந்து மனுஷ உருவத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு அது ஒரு சாமி. உங்களோட பாயிண்டே இருக்கட்டும். இப்ப இவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போட வேண்டியவங்க தானே உங்களோட கணக்கு படி பார்க்கும்போது. அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க குரல் என்ன மாதிரியான ஒரு குரல் கொடுப்பீங்க? தமிழர்களுக்கு நான் ஒரே ஒரு செய்தி தான். அதுதானே தமிழர்களுக்கு தீபம் ஏற்றி தான் தமிழர் பண்டிகை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு சார், இது நீங்க சொல்றதுனால இது மாறிட்டு போகுது இல்ல? ஆல்ரெடி இதுக்கான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. இத பத்தி ஏங்க இத நான் என்ன கேக்குறேன்னா, கோயில்ல விளக்கேத்துறது ஒரு பிரச்சனையா? நினைச்சா ஏத்தலாம், இல்லைன்னா பேசாம இருந்துட்டு போகலாம். விளக்கேத்துறதுனால ஏதாவது சாதகம் நடந்து போகுது தமிழ்நாட்டுல? அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் பேச மாட்டார் அவரு. அதனால பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழர் தாயகத்தை இந்து தாயகமாக மாற்றுவதற்கான முயற்சியில மேற்கொண்டிருக்கிற பஸ்ரங்தல் போன்ற RSS கும்பலுடைய அடாவடித்தனம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவர் பேச மாட்டார். அதற்கு ஆதரவாக திமுக செயல்படுகிறது. ஆதரவாக? ஆமா. ஏன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இல்லை? எங்க இந்து சமயம் அப்படின்னு இவங்க தானே சமூக நீதி பேசுறாங்க. இந்து சமயத்தை மாத்திட்டு தமிழ் சமூகம்னு மாற்ற முடியுமா? தமிழ் சமயம்னு மாற்ற முடியுமா அந்த துறைக்கு? ஏன் அன்னைக்கு தீபம் ஏற்றினா தான் இங்கே வெளியே அப்படியே அந்த சிக்கந்தர் மலை அப்படி பிரகாசமா ஒழிக்குமா? சொல்லுங்க. அது திருப்பரங்குன்றம் மலையில அவங்க விளக்கேத்தணும். சிக்கந்தர் மலை சார், அது சிக்கந்தர் மலை. அது நீங்க சொல்றதுனால அது சிக்கந்தர் மலைன்னு ஆயிடாதுல்ல? அதுக்கும் ஒரு ஆதாரபூர்வமா நிறைய விஷயங்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்குல்ல சார்? ஆதாரபூர்வத்தோட தான் பேசுறேன். இப்போ என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை? சரி, நான் கேட்குறேன். இந்த விளக்கு வந்து இப்போ திருவண்ணாமலையில் ஏற்றுறாங்க, பிள்ளையார் கோயில்லையும் ஏற்றுறாங்க, முருகர் கோயில்லையும் ஏற்றுறாங்க. எங்கே தான் ஏற்றணும் இந்த விளக்கு? அதை சொல்லுங்கள். 3,26,000 தெய்வங்கள் இருப்பதாக சொல்லப்படுது இந்து மதத்தில். அந்த அத்தனை தெய்வத்துக்கும் அந்த தீபம் ஏற்றணுமா? எங்கள் ஊரில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சொக்காப்பாங்க கொளுத்தணுமா? சொக்கப்பாங்க கொளுத்துறது. அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, எரிச்ச அந்த கம்புகள் இருக்குல்ல, அதை எடுத்த கொண்டே வயலுடைய நடுப்பகுதியில் நட்டுட்டோம்னா விளையிற பயிரில் பூச்சிகள் விழுகாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. விழுகாமல் இருக்குமா? நெருப்பு கட்டையை பார்த்துவிட்டு அல்லது அந்த கறிக்கட்டையை பார்த்துவிட்டு பூச்சி பயிரில் விழாமல் இருக்குமா? சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் மடத்தனமானது, மூடத்தனமானது. இது என்ன வெளிச்சம் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? இல்ல முகில் சார், உங்களோட பாயிண்ட் எல்லாம் அக்ரீட். ஆனா இப்போ இந்த மக்கள் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்களா? நமக்காக இவர் என்ன செஞ்சார், நமக்காக இவர் என்ன வந்து பேசினாரு அப்படின்றது இப்போ இந்த மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்களா? இப்போ இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூக்காக போராடுற மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? நீங்க இன்னைக்கு இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொல்றீங்கல்ல, நாளை தினம் தளபதி தலைவர் அங்க போயிட்டா என்ன தெரியுமா ஆகும்? திருப்பரங்குன்றமே மறந்துடுவான் மக்கள். விஜய் அவரை தான் ஞாபகம். ஆமா, வேற என்ன நீங்க நினைக்கிறீங்க? நான் இவங்க அதான் சொல்றேன். முதவே RSS கும்பலுடைய அடாவடித்தனம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அங்கே சிக்கந்தர் மலையில் வந்து இஸ்லாமியர்களும் திருவிளக்கு ஏற்றுறான், இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் அங்கே வந்து திருவிளக்கு ஏற்றுறாங்க. அங்கே இந்துக்களாக போய் ஏற்றலை, அதை முதல்ல சகோதரத்துவமாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை கெடுக்கணும், அதை குலைக்கணும். நான் இன்னொரு வரலாறையும் உங்களுக்கு சொல்லிடுன்னு நினைக்கிறேன். முல்லைக்கொடி வளர்கிறது என்பதற்காக தங்கத்தேரையை தானமாக்கிய பாரியாண்ட பரம்புமலை பாரி மன்னன் கடையேழு வள்ளல்களில் ஒருவன். சிங்கமுனாரிக்கு பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் ஓங்கி உயர்ந்து நிற்கிற ஒரு 7 கிலோமீட்டர் உயரமுள்ள மலைத்தொடர். அந்த மலையில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிவன் திருத்தலம் இருக்குது. ஏறி போகிற போது இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பர் திருத்தலம் இருக்குது. அப்படியே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா மலையில் பாதியிலேயே முருகர் திருத்தலம் இருக்குது. புதுசாக கட்டி குடமுழுக்கு விழா நடத்தியிருக்கிறாங்க. மேலே போனீங்கன்னு வச்சு கடை வீதி இருக்குது. எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர் மேலே ஏறி போகிறதுக்குலாம் நாக்கு தள்ளி போகும். அங்கே பார்த்தீங்கன்னா கடை வீதி இருக்குது. கடை வீதியை தாண்டினோன்னா ஒரே ஒரு பிள்ளையார் வெயில்லையும் கிடப்பார், மலையிலையும் கிடப்பார், தனியாக கிடப்பார். அதை தாண்டி அங்கிட்டு போனீங்கன்னா ஒரு முருகர் கோயில், வேலு ஊனி இருக்கும், நிறைய வேலு. அந்த வேலை தாண்டி இப்படி இடது பக்கம் போனீங்கன்னா ஒரு நீர் சுழலி இருக்கும். அதை தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா அழகான மசூதி இருக்கும்.
நாளைக்கு அந்த மலைக்கும் ஆட்டை போடுறதுக்கு வேலையை பார்ப்பான். மசூதி அந்த காலத்திலிருந்து கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே வணங்குகிறார்கள் மக்கள். அந்த அகலில் மக்கள் தீர்த்தம் அள்ளி குடிச்சிட்டு தெளிச்சிட்டு வராங்க. அப்படிப்பட்ட திருத்தலம் பாரியாண்ட கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கிற அந்த பரமமலை இன்னைக்கு பிரான்மலையாக மருவி இருக்கு. அதை உடப்பீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். தீபம் ஏற்றுவது என்பது தமிழர்களுடைய கடமையா? தன் வாழ்வில் ஒரு தீப ஒளியை ஏற்றி வெளிச்சம் தராதா தன் வாழ்க்கையில் இயங்குகிற தமிழர்களுடைய விழா அது, இந்துக்களுடைய விழா இல்லை. ஃபைன் சார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நாஞ்சில் சம்பத் நீங்க பார்த்தீங்களா? நீங்க என்ன மாதிரி அவர்கிட்ட உரையாடினீங்க? என்ன விஷயங்கள் பேசுனீங்க? ஒரு தனியார் வலையொலி தளத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சி தொகுப்பாளர் பல்வேறு கேள்வி கணைகளை எழுப்பினார். உரிய பதிலை தகுந்த முறையில் தமிழகத்திற்கு பயன்படுகிற வகையில், குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் அடியெடுத்து வைக்கிற அடுத்த திசையை நோக்கி அவர் ஆர்ப்பரித்த பதில்களை சொல்லியிருக்கிறார். கடந்த காலத்தின் கசப்பான உணர்வுகளை, கண்ணீர் வராவிட்டாலும் இதய களத்தோடு அவர் அந்த வரிகளை சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு பார்வையாளர்கள் எழுப்புகிற கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறார். நாமும் அதில் கேள்வி எழுப்பியிருக்கிறோம். அது நிச்சயமாக ஒரு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் முக்கியமான கேள்விகளுக்கும் தகுந்த முறையில் பதில் சொல்லியிருக்கிறார். சில இடங்களில் அவர் அப்படி பேசியதற்காக வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் வருகிற வலையொலித்தள காணொலியில் நீங்கள் பார்க்கிறீர்கள். அது வெளியிடுவதற்கு முன்பாகவே நாம் எந்த விடயத்தையும் பேசி விடுவது அபத்தமானது என்று நான் கருதுகிறேன். ஓகே. இப்போ நாஞ்சில் சம்பத் அவர் எந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பொறுப்பை எடுத்துப்பாரு? இப்போ தாபேகா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு அவரோட பங்கு என்னவா இருக்கும் நீங்க நம்புறீங்க? தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டு வீதிகளில் வெற்றி பெற்று விட்டது. இனிமேல் நாஞ்சில் சம்பத் புதிதாக ஒரு வெற்றியை தீர்மானிக்கப் போவதல்ல. தமிழக வெற்றி கழகத்தின் தளபதிகளை உருவாக்க இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை பக்குவப்படுத்த இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் அடிமட்ட கடைசி உறுப்பினர்களை கூர்மையாக்கி போர்வாளாக உருவாக்க இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அடுத்த பரிணாமத்தை நோக்கி பயணிப்பதற்கு நாஞ்சில் சம்பத் ஒரு பேராசிரியராக பணியாற்ற இருக்கிறார். காலம் கனிந்து வருகிறது. தம்பிகள் இனிமேல் நல்ல மாணவர்களாக, அப்புறம் நீங்கள் உடனே கேள்வி விடுற இதுவரை கெட்ட மாணவர்களாக பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். பால்வாடியில் படித்த மாணவனை பல்கலைக்கழகத்தில் படிக்க வைப்பதற்காக நாஞ்சில் சம்பத் வந்திருக்கிறார். ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் இன்னும் அவரோட தொண்டர்களை அரசியல் படுத்தணும், இன்னும் கொள்கை ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசணும், இன்னும் மக்களுக்காக நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன் அப்படின்றத சொல்லணும். ஆனால் அவர் எல்லா மேடைகள்லையுமே இல்லை எந்த பொதுக்குழுலையுமே சிஎம் அங்கிள், அப்புறம் பிஜேபி, ஸ்டாலின் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு தொடர் விமர்சனம் வச்சா மக்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போட வருவாங்க. என்ன இவர் இதே தானே பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவங்களுக்கு வந்துடாதா? இதைத்தான் பேசுவார் என்று மக்கள் எதிர்பார்த்து தினந்தோறும் காத்திருக்கிறார். இதுதான் பேசணுன்னே எதிர்பார்த்து வராங்க. ஆமாம். ஆண்டு கொண்டிருக்கிற அரசு அட்டூழிய அரசாக இருப்பதால் அவர்களை விமர்சனம் எப்படி விஜய் செய்ய இருக்கிறார் என்பதை காண்பதற்கு காண கோடிகள் வந்து கொண்டிருக்கிறது. புதிதாக ஒரே நேரத்தில் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் தமிழ்நாட்டு வீதிகளில் கொண்டு வந்து நிலைநிறுத்திய மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இன்றைக்கு தலைவர் விஜய் பரிணமித்து நிற்கிறார். ஆகையால் இந்த இரண்டு அரசுகளையும் இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய இடத்தின் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் இருந்து முழங்க ஆரம்பித்திருக்கிறார். ஆக அதிர்வுகள் தொடர இருக்கிறது, காத்திருக்கு. செங்கோட்டையன் ஆகட்டும் சரி, இல்லை நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஆகட்டும் சரி, இவங்க ரெண்டு பேருமே இவர் எதிர்க்கிற கோட்பாட்டோட சேர்ந்த கட்சி தானே. எனக்கு இங்க இருக்கிற ரெண்டு திராவிட கட்சிகளுமே என்ன செஞ்சதுன்னு கேட்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு கட்சியிலேருந்து தான் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ இங்க வந்திருக்காரு. இங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா போய் ஜெயலலிதா அம்மாவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்குமே போய் மலர் வளையம்லாம் வைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்கறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் பணியாற்றிய அல்லது அவரை வளர்த்து விட்ட தலைவர் பெருமக்களுக்கு ஹிஸ்ட்ரி ஷோஸ் தி வே, ஒரு வரலாறு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதற்கு இணங்க தன்னை வளர்த்த பெருமகன்களை நினைவு கூறுவதற்காக நான் இந்த அருமையான இடத்திற்கு மக்களை சந்திப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பை, என் காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் என்னை ஒரு மனிதனாக்கிய இந்த இரண்டு உருவங்களை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற தத்துவ அடிப்படையில் அந்த மாமனிதர்களின் கல்லறையில் போய் கண்ணீர் விட்டு நான் உங்களது பணிகளை தொடர்வதற்கு உரிய இடமாக தமிழக வெற்றி கழகம்தான் இருக்கிறது. ஆகையால் அந்த இயக்கத்தோடு உங்களது கொள்கைகளை நான் அங்கு சென்று பயணிக்க தொடங்க இருக்கிறேன். கோட்பாடுகளை அங்கிருந்து நான் உருவாக்க புறப்பட்டிருக்கிறேன்.
என்று தன்னை வளர்த்த பெற்றோர்களிடம் போய் ஒரு பிள்ளை மனமுருகி வேண்டியதைப் போல அண்ணன் செங்கோட்டையனார் அவர்கள் இன்றைக்கு புரட்சித் தலைவர் அவர்களிடத்திலும் புரட்சித் தலைவி அவர்களிடத்திலும் போய் அவர் மனமுருகி வேண்டி வந்து களப்பணி ஆற்றுவதற்கு, தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து பணியாற்றுவதற்கு, மக்கள் கடமையை சரியாக செய்வதற்கு ஒரு அமைப்பை வழிநடத்த வேண்டும் என்கிற பெரிய பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்ததற்கு பிறகு அந்த இருவரும் தலைவர்களுக்கு நன்றி கடனாக காணிக்கை செலுத்தியிருக்கிறார். 40 வருஷம் அவர் ஒரு கட்சியில இருந்துட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த கட்சியில இல்லாத ஒரு கோட்பாடுகளா, கொள்கைகளா இப்போ தாவேக்கால் அவர் வந்து புதுசா கண்டுபிடிச்சு இங்க இணையறதுக்கான ஒரு சான்ஸ் அமைஞ்சிருக்கும். எந்த பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அரசியல் இயக்கத்தை தொடங்கினாரோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், எந்த கொள்கை தலைவர்களை தினந்தோறும் மனதில் ஏந்தி தன் அரசியல் பயணத்தை தொடங்க வேண்டும் என்று முடிவெடுத்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக இருக்கிற அந்த தலைவர்களின் கொள்கைகளை ஏற்று களமாட இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார். இதில் என்ன வேறுபாடு? தாவேக்காக்கு முதல்ல கொள்கைகள் இருக்கணும். என்ன கொள்கை வேணும்? கொள்கை தலைவர்கள் அறிவிச்சதற்கு பிறகு அப்புறம் என்ன கொள்கை? தனி கொள்கை 2 கொள்கை சொல்லுங்க. அப்படியா சொல்லிட்டா? இல்ல சார், நம்ம தெரிஞ்சுப்போம்ல. இது ஏழை குழந்தைகளுக்கு பால்பன் திட்டம் தொடங்கும் 30 ஆண்டு கால சரித்திர நிகழ்வை தொடர வேண்டும். இது ஒரு பெரிய கொள்கை தெரியுமா? தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்களை போன்றது என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத கொள்கைகளில் ஒன்று. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற மாபெரும் வள்ளுவ தத்துவத்தை இன்றைக்கு கைகளில் ஏந்தி களமாட வந்திருக்கிற ஒரு தலைவன் பின்னால் ஒரு பெரிய கொள்கை சார்ந்திருக்கிறது. சிவப்பும் மஞ்சளும் கொடியும் இணைந்து வானுயர பறக்கிற அந்த நிகழ்வில் வாகை மலர், வெற்றி மலர் என்று சொல்லக்கூடிய அந்த மலர்கொடியோடும் 2 யானைகள் போர்க்களத்திற்கு அனுப்பி யானைப்படையை கொண்டு வென்ற வீர மரபை சேர்ந்த தமிழ் தேசிய பேரினத்தின் கொள்கையும் ஒன்றுதான் என்பதற்கு இணங்க எல்லாத்தையும் கொள்கை வடிவில் கொண்டு வந்து இதுதான் எனது கொள்கை என்று தமிழ்நாட்டிற்கு பறைசாற்றியிருக்கிற உன்னத தலைவனாக விஜய் திகழ்கிறார். ஃபைன் சார். இப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே மக்களும் இங்கே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜனநாயகம் படமும் வரப்பொழுது, 2026 சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது. ஸோ மக்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளும் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச தானே போகிறோம். இப்போ உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.